வணக்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து மந்த்லி மேகசின், அதாவது விசன் ஐஏஎஸ் அகாடமியோட மந்த்லி மேகசினை பேஸ் பண்ணி அதில் இருக்க இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை மந்த்லி ஒரு 4 வீடியோ போட்டு ஒவ்வொரு மாதத்துலையும் அந்த ஒவ்வொரு மந்த்லி மேகசினை கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஜான்வரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் 2 இதை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இன்னி ஒரு 3 வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ வரும். அதில் மீதி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மந்த்லி மேகசினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் அதில் கவர் பண்ணிடுறேன். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நம்ம எந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு எது தேவைப்படும், மெயின்ஸ் எதுக்கு எப்படி என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதுல நான் டீட்டெயிலாக வீடியோவில் வந்து சொல்லுவேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கைட் டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். நான் என்ன சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னா விசன் மந்த்லி மேகசின் ஃப்ரீயாகவே வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி, ரெண்டுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் விசன் 365 அதெல்லாம் வந்து கூட எக்ஸ்ட்ரா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லுவேன். மந்த்லி மேகசின் படித்தாலே போதுமானது தான். நம்ம அதையும் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தான் கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம அதை வந்து நார்மல் இன்டெலிஜென்ஸ் கெஸ்ஸிங் மூலமாகவே வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த மாதிரி கொஷின்ஸை. ஓகேவா? ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்குள்ளே போயிடுவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜான்வரி 2026 மந்த்லி மேகசினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு தெரிஞ்சது வந்து பாலிட்டியில் டீலிமிட்டேஷன் இஷ்யூ. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தொகுதி வரையறை பண்ணுறது. சரிங்களா? டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷனில் டீலிமிட்டேஷன் பண்ணுறது. அது வந்து நியூஸில் ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக கூட ஒரு கான்ஸ்டியூஷன் பில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது கூட பாஸ் பண்ண முடியாமல் அந்த பில் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பார்லிமெண்ட்டில். ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்ன, நம்ம எதுக்கு டீலிமிட்டேஷன் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக் தெரியணும்னா, நான் எப்பயுமே எந்த ஒரு நியூஸ் பாலிட்டி நியூஸ்னாலும் பேசிக்ஸ் தெரியணும்னா ஃபஸ்ட்டு பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா கான்ஸ்டியூஷன் ஏதாவது சொல்லியிருக்கா அதை பற்றி அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடிப்படையாக வந்து அதுக்கடுத்து போகணும். இப்போது நான் எடுக்கப்படுற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து யாருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு, ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 4 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரெண்டாவது, செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பசங்க ஆல்ரெடி 1 இயர்க்கு மேலே செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேற நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிற பசங்க அவங்களுக்குமே ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது புரியும். பிகினர் ரொம்ப புதுசு, காலேஜில் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிறது நீங்கள் கஷ்டப்படணும். நான் சில வார்த்தைகள் சொல்லுவேன், அது என்னன்னு நீங்கள் தான் தேடிக்கணும். புது புது வார்த்தைகளாக இருக்கும். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியாது. சரிங்களா? பிகினர்ஸ்க்கு. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாசமா ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸும் சரி, பாலிட்டி, முக்கியமாக பாலிட்டி புக்கில் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் கூட முடிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு பிகினர் இல்லைனா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் ரிலீஜியஸாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அதை படிச்சிருந்த ஒரு 3 to 4 மந்த் ரிலீஜியஸாக படிச்சிருக்கணும். இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒரு பாதி சாப்டராக முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லைனா நீங்கள் வாசிக்க மட்டும் தான் செய்வீங்க, படிக்க மாட்டீங்க. ரீடிங்ன்றது வேற, ஸ்டடியிங் அப்படின்றது வேற. ரீடிங்னா சும்மா வாசிச்சுட்டு போகிறது, ஸ்டடிங்னா அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸு. நீங்கள் இப்போதைக்கு நான் சொல்கிறது வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான், ஒரு பிகினர்ஸும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிறதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஒரு லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒரு ஃபஸ்ட்டு 5 to 6 சாப்டர்ஸாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ படிச்சிருந்தா தான் அது புரியும். ஃபஸ்ட்டு நம்ம போயிடும் டீலிமிட்டேஷன் கிளாஸில். ஃபஸ்ட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லப்படுற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா போன்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1970 ஃபேமிலி பிளானிங், அதாவது பாப்புலேஷன் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்து அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங் ஒன்று பண்ணணும், பாப்புலேஷன் பிளானிங் ஒன்று பண்ணணும். அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம்னா என்னதான் தேசம் வந்து சம்பாதிச்சாலும், நேஷனல் இன்கம் கூடினாலும் ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து
அந்த இன்கம் பிரித்து கொடுக்க முடியாது, வெல்த் பிரித்து கொடுக்க முடியாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல முடியாது இல்லையா இந்த வீடியோவில். அதனால் ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகிறதுனால தான் நம்ம நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டல் நேஷனல் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இன்மையாக இருக்குது. நிறைய பேருக்கு பாவர்ட்டி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. 1970க்கு அப்புறம் இருந்து 1980க்கு அப்புறம் இருந்தே நிறைய கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ். சதர்ன் ஸ்டேட்ஸ் ஓரளவுக்கு பாப்புலேஷனை கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்தலை. எதுக்கு பாப்புலேஷன் கட்டுப்படுத்தலை அப்படின்றதுக்கான ரீசன்ஸ்லாம் வேறு. அதெல்லாம் வந்து சோசியாலஜியில் வரும். சரிங்களா? மார்க்ஸ் வியூ ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன், இல்லை கால் மார்க்ஸோட வியூ ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இல்லை பாவர்ட்டினால தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல கால் மார்க்ஸ் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பாங்க எதுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. அது வந்து சோசியாலஜியில் வரும். அது வந்து GS1 இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம். ஸோ அதனால வந்து நம்ம அது தேவை கிடையாது. இப்போது அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், சதர்ன் ஸ்டேட்டுக்கும் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் பார்க்குறப்ப சதர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, நார்தர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கூடியிருது. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்தோம்னா, பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டோரியல் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்களுக்கும் ஓட்டுரிமைன்றது இருக்க வேண்டும். அந்த ஓட்டு உரிமை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஓட்டுன்ற முறை இருக்க வேண்டும். அந்த ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப உதாரணத்துக்கு நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எதுவுமே அப்சல்யூட் நம்பர்ஸ் கிடையாது. நான் நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது மட்டும் தான் அப்சல்யூட் நம்பர், ஆக்சுவல் ஃபேக்ட் நம்பர். இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் 200 பேர் இருக்காங்க. 200 பேருக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் தான். 200 பேருக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன். இங்கே சதர்ன் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்காங்க. இங்கே 100 பேருக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டோம் அப்படின்னா, இங்கே 2 பேரோட ஓட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டுக்கு சமமாகுது. இங்கே ஒருத்தரோட ஓட்டு ஒரு மார்க்குக்கு சமமாகுது இல்லையா? ஏன்னா இங்கே 100 பேர் சேர்ந்து ஒருத்தராக தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கே 200 பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஓட்டுக்கான வேல்யூ கம்மியாக இருக்கா? இங்கே வந்து ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ வச்சாலும் இங்கே ஒரு ஓட்டுக்கு 0.5 தான் வேல்யூ ஆகும். சரிங்களா? ஸோ அதனால வந்து உத்தரப்பிரதேஷ் போன்ற நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோட வேல்யூ கம்மியாயிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், அங்கே வேட்பாளரோட எண்ணிக்கையை கூட்டணும். இங்கே 100 பேத்துக்கு ஒன்றா 200 பேத்துக்கு 2 நாள் கொடுக்கணும். கொடுத்தா தான் வேட்பாளரோட வேல்யூ அதிகமானா தான், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அதிகமானா தான் நார்தர்ன் ஸ்டேட்டுக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் உள்ள யூனிஃபார்மிட்டி வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனோட கொடுக்கப்பட்டிருக்கு. பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, டெரிட்டோரியல் யூனிஃபார்மிட்டின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வித்தின் ஸ்டேட்ஸ், பிட்வீன் ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு சீட்டு எத்தனை, 39 சீட்டா லோக்சபாவில்? சரிங்களா? 39 37 சீட்டா? உதாரணத்துக்கு 39 சீட்னே வச்சுக்கிடுவோம். சரிங்களா? ஸோ 39 சீட்டு அப்படின்னு எடுத்துக்கப்ப ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 39 சீட்டு அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து நமக்கு 39 சீட்டு தான் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ 39 சீட்டு தமிழ்நாடுக்குன்னு இருக்கிறப்ப தமிழோட மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடிக்கு மேலே இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அதுக்கு சீட்டுன்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி பிரின்சிபல் சொல்லியிருக்குது. அதாவது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 39 சீட்டு டிவைட் பை 8 கோடி பாப்புலேஷன் மட்டும்னா ஒரு ரேஷியோ அமௌண்ட் வரும். அதே ரேஷியோ தான் உத்தரப்பிரதேசம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ பிட்வீன் அலோகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளன்னு எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டியூஷனாக பிரிக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் டு த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திண்டுக்கல்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, விருதுநகர் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா, திண்டுக்கல் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆள், விருதுநகர் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ திண்டுக்கல் பாப்புலேஷன் விருதுநகர் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தால் தான் ஒரு ஆள்னு ஒதுக்குவாங்க. இல்லை விருதுநகர் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, விருதுநகர் கான்ஸ்டியூஷனை 2ஆக உடச்சிடுவாங்க. உடச்சி இப்போ திண்டுக்கலும் விருதுநகரும் ஒரே மாதிரி இருக்கு. விருதுநகர் ரெண்டு கான்ஸ்டியூஷன் உடச்சிட்டாங்கன்னா விருதுநகர் பாப்புலேஷன் திண்டுக்கல் பாப்புலேஷனும் ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு திண்டுக்கலோட பாப்புலேஷன் வந்து 1 லட்சம் வச்சுக்கோங்க, விருதுநகரோட பாப்புலேஷன் 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ திண்டுக்கல் இருந்து ஒரு ஆள், விருதுநகர்ல இருந்து ஒரு ஆள் கொடுக்க முடியுமா? இங்க ஆள் 2 லட்சம் பேர் இருக்காங்க, அப்போ இங்க 2 ஆள் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, விருதுநகர் கான்ஸ்டியூஷன் 2ஆ உடைப்பாங்க.
புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷன்ஸை டெரிட்டோரியலா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறது. ஒரு கான்ஸ்டியூஷனா வந்து பிரிக்கிறது. இதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் அடிப்படையில நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஈக்குவலா எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றக்காக வந்து டீலிமிட்டேஷன் பண்றாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கான்ஸ்டியூஷனே வந்து பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு கமிஷனை உருவாக்கணும். அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டு, ஸ்டேட்டுக்குள்ளார ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள எத்தனை கான்ஸ்டியூஷன் சீட் பிரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்றது அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை வந்து கொண்டு வரணும், டீலிமிட்டேஷன் திரும்பி கொண்டு வரணும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும் அப்படிங்களா? ஆனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்ற அந்த ரிப்போர்ட்டை எந்தெந்த தேர்தலுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லோக்சபா தேர்தலுக்காகவும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தேர்தலுக்காகவும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷனு, பஞ்சாயத்து தேர்தலுக்கு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன், தனி டீலிமிட்டேஷன் கமிஷன், அதுக்கு ஸ்டேட் டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அது யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை வச்சு இது பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து யாரோட ஹெல்ப்ல பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெல்ப்ல பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், எனி ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இவங்கெல்லாம் வந்து மெம்பரா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா டீலிமிட்டேஷன் கமிஷனோட மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். அவங்களோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷன்ஸை பிரிக்கிறதும், அலோகேட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த பர்டிகுலர் ஸ்டேட்டும், அதுக்கான நம்பர் என்ன அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்றதும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி இப்போ பின்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கும் வந்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி வந்து சீட் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த சீட் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்றதையும் வந்து யார் தீர்மானம் பண்றாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தீர்மானம் பண்ணுது. அவங்க தீர்மானம் பண்ண ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனுமே வந்து ஒரு சட்டத்துக்கு நிகரான சக்தி இருக்கு. ஓகேவா? அந்த ரெக்கமெண்டேஷனை கம்பல்சரியா கவர்மெண்ட் பைண்ட் பண்ணி தான் ஆகணும், அதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அவங்க சொல்ற ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனையும் யாருமே மீறக்கூடாது, ஈவன் கோர்ட்டே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ஒரு பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை ஏற்றி, டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஒரு சட்டத்தை ஏற்றி அதுக்கான பவரை வந்து பார்லிமெண்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் யார் செய்யணும்னு சொல்லியிருக்கா? கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு பார்லிமெண்ட்டுக்கு, அதை பார்லிமெண்ட் செய்யுது. அது எந்த ஆர்டிகல் கீழே சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் பவுண்டரி கமிஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லுது, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம நடைமுறைக்கு அதை செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 தடவை தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். 1952 ஒரு தடவை, 1963, 1973, 2002. உங்களுக்கு ஃபிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். ஃப்ரம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது வரைக்கும் வந்து 6 தடவை டீலிமிட்டேஷன் கமிஷன் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. தப்பு, 4 times தான். ஓகேவா? ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல அப்படி கேட்கலாம். நம்ம அதுக்கு தெளிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்பப்பெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் டீலிமிட்டேஷன் இன் இந்தியா. ஏன் அது 4 தடவை தான்? இப்போ வந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ 2026 அப்படின்றப்ப இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வருஷத்துக்கு பக்கத்துல வச்சு 7 தடவையா வந்திருக்கோமே. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப ஏன் வந்து 4 தடவை தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அரசியலமைப்பு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அரசியலமைப்பையா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமா வந்து 1976 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி நடக்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீட்டு அந்த பாப்புலேஷன் பிளானிங்கை கட்டுப்படுத்தணும் அப்படின்றக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை சீட்டு எத்தனை ஸ்டேட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த சீட்டை அப்படியே ஃப்ரோஸ் பண்ணுங்க. ஒரு 25 வருஷத்துக்கு அதை தொட வேணாம். இனிமேல் பாப்புலேஷன் பிளானிங் பண்ணுவோம், பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நார்தர்ன் ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சதர்ன் ஸ்டேட்டுக்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. நாளைக்கு சதர்ன் ஸ்டேட்டுக்கு நார்தர்ன் ஸ்டேட்டுக்கு சண்டை வந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை பேர் தான், ஆனால் உத்தரப்பிரதேசில் பாப்புலேஷன் இன்க்ரீட்டே போறனால அன்னைக்கு பாப்புலேஷன் பார்த்து உத்தரப்பிரதேசில் கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சதர்ன் ஸ்டேட்டுக்கு வாய்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால வந்து இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றக்காக ஒரு 25 வருஷத்துக்கு ஃப்ரோஸ் பண்ணி வச்சு பாப்புலேஷனை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல 1976 அப்போ தான் சுச்சுவேஷனுக்கு எது நல்லதோ அதை அவங்க முடிவா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 84வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி 2001 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 1971 ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. 2000 வருஷம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்ன்றத அந்த 2026 மாத்திடுறாங்க, திரும்பி இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சீட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஆனா அந்த இடங்கள் ரீதியான அந்த கான்ஸ்டியூஷன்
அந்த டெரிட்டோரியல் ரீதியான கான்ஸ்டியூஷனை மட்டும் நம்ம டீலிமிட்டேஷன் மட்டும் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஆனால் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வேரி ஆகுறாங்க இல்லையா, அது வரைக்கும் மட்டும் சீட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷன் மட்டும் டீலிமிட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராங்க. அதை எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம் அப்படிங்கிறீங்கன்னா 1991 சென்சஸ் பேஸ் பண்ணி மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் 87வது அரசியலமைப்பின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991 சென்சஸ் வேணா, இப்போ 2001 சென்சஸ் ரொம்ப ரீசெண்டாக இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக நமக்கு டீலிமிட்டேஷன் பண்ண 2022 டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பண்ண டீலிமிட்டேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரீதியான வந்து தொகுதி ரீதியான வரையறை முறை வந்து மாற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 2021 முன்னாடி இங்கே கலிங்கப்பட்டின்னு சொல்லிட்டு கோயில்பட்டி ஏரியா பக்கத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் கோயில்பட்டி உள்ள இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ வேற கான்ஸ்டியூஷன் கீழே வந்துருச்சு. ஏன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறப்ப ஒரு கான்ஸ்டியூஷன்சி ஒரு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷன் ஒரு இடத்துல இருந்திருக்கும், அந்த வாக்குச்சாவடி வேற ஒரு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷனுக்கு நெக்ஸ்ட் டைம் மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கணும்ட்டு. ஸோ ஆர்டிகல் 82 170 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன்டு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சியாக பிரிக்க சொல்லுது. பை சச் அத்தாரிட்டி அண்ட் சச் மேனர் அஸ் பார்லிமெண்ட் மே பை லா டிட்டர்மின். இப்போ உங்ககிட்ட ப்ரிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கலன்னா கான்ஸ்டியூஷனே டீலிமிட்டேஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தப்பு. கான்ஸ்டியூஷன் அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்கோ, பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. பார்லிமெண்ட் தான் டீலிமிட்டேஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பார்லிமெண்ட் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு, டீலிமிட்டேஷன் பண்ணணும், 10 வருஷத்துக்கு ஒரு பண்ணணும், அது பண்றது பார்லிமெண்டோட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வரையறைய டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலமா சொல்லிட்டாங்க. அந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஓப்பன் பண்ணணும்னா அது வந்து பிரசிடென்டால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? இதுலயே வந்து எத்தனை கொஸ்டின் வேணா அவங்க திருப்பி மாத்தி கேட்கலாம். இது ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க சும்மா பாலிட்டி புக்கை ரீட் பண்ணிட்டு போயிருந்தா கூட இந்த கொஸ்டினை வச்சு உங்களை முடக்க முடியும். ஓகேவா? ஒன்று. ஆர்டிகல் 330 332 என்ன சொல்லுதுன்னா ரீஃபிக்சிங் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ். உதாரணத்துக்கு 2002 வந்து எஸ்சி எஸ்டி வகுப்பினரோட பாப்புலேஷன் வந்து ஒரு 7 கோடின்னு வைங்க. சப்போஸ் 2026 எஸ்சி எஸ்டி வகுப்பினரோட பாப்புலேஷன் வந்து 7 கோடி வந்து ஒரு 12 கோடி இல்லை 13 கோடி ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், சீட்டு ரிசர்வேஷன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று. எந்த கான்ஸ்டியூஷன்ஸ்ல 2002 ஒரு டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷன் ஒரு வாக்குச்சாவடியில அதிகமா இருந்திருப்பாங்க, 2026 வேற ஒரு வாக்குச்சாவடியில அதிகமா இருந்திருப்பாங்க. அப்ப எந்த வாக்குச்சாவடியில அதிகமா இருக்கிறாங்கன்றதெல்லாம் கணக்கெடுத்து அந்த கான்ஸ்டியூஷன்ல ரிசர்வேஷன் சீட்டை கொண்டு வரணும். அதையுமே வந்து வருஷம் 10 வருஷத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கணும். அதையுமே டீலிமிட்டேஷன் வந்து கமிஷன் தான் முடிவெடுக்கும். எந்த கான்ஸ்டியூன்சி சீட் வந்து ரிசர்வ்டு சீட்டு, எந்த கான்ஸ்டியூஷன் சீட்டு ஜெனரல் சீட்டுன்றதும் டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டர்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஹேவ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா அண்ட் கேனாட் பி சேலஞ்ச் இன் த கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ காமெடி என்னன்னா பார்லிமெண்ட் ஒவ்வொரு தடவையும் சட்டம் ஏற்றப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் டிஸ்பியூட் ட்ரிபுனலாக இருக்கட்டும் இல்லை ரிவர் போர்டு ஆக்டாக இருக்கட்டும், அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு நீதிமன்றமும் இந்த சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ட்ரிபுனல் பாஸ் பண்ற சட்டத்தை ஒரு பாஸ் பண்ற ஜட்ஜ்மெண்ட்டை எந்த ஒரு நீதிமன்றமும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட் எப்பயுமே பாஸ் பண்றப்ப. ஆனா நீதிமன்றம் அதை இன்டர்ஃபியர் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு. எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கிற கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பவர் இருக்கோ, அதே மாதிரி நீதிமன்றத்துக்கும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 ஜட்ஜுக்கு மேல ஒரு கேஸை வந்து விசாரணை பண்றாங்க. அப்போ வந்து அந்த கோர்ட்ல 5 ஜட்ஜுக்கு மேல அந்த கேஸோட என்கொயரில இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அறிவிக்கப்படும். பிளஸ் அப்படிப்பட்ட கேஸ் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் லா, கான்ஸ்டியூஷனல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனை டிட்டர்மின் பண்ற ஒரு இன்டர்பிரேஷன் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெஞ்ச் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் சொல்லுவாங்க. அப்போ வந்து 5 ஜட்ஜுக்கு மேல வந்து அந்த பெஞ்சில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த இன்டர்பிரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட ப்ராப்பர் இன்டர்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றதும் அவங்க முடிவு எடுத்துருவாங்க. அது ஆர்டிகல் 143 142 மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அது இந்தியா முழுக்க அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான பவருமே அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதனால எப்பப்போ பார்லிமெண்ட் வந்து இது எந்த கோர்ட்டும் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்களோ அப்பப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட் வந்து தலையிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான பவர் இருக்கு. சரிங்களா? 1 நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டீலிமிட்டேஷன் தான். ஆனால் ஜுடிஷியரி எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, பார்லிமெண்ட் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, கான்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு
நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி பார்க்குறப்ப அந்த கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம கணக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு டெப்த்தாக இறங்கி படிக்கணும் அப்படின்றது தான் நான் பசங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது வந்து மெயின்ஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கா அப்படின்றத. ஓகேவா. ஸோ நோ மாடிஃபிகேஷன் பெர்மிசிபிள் பை த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. என்ன சொல்கிறாங்கன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுதோ அந்த ரெக்கமெண்டேஷனில் பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் கம்ஸ் இன் டு தி எஃபெக்ட் அந்த டேட் ஸ்பெசிஃபைட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். அவங்க அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அந்த ரெக்கமெண்டை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. பிரசிடென்ட் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவார். இந்த டேட்டில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அன்னிலேருந்து அது எஃபெக்ட்டுக்கு வந்துடும். இம்பார்ட்டன்ட் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ரிலேட்டட் டு டீலிமிட்டேஷன் கமிஷன். ஜுடிஷியரி டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கும் 2 பேருக்கு பிரச்சனை வந்ததில் ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ். ஓகேவா. சங்கனிலால் ரத்தோட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஹேவ் த பவர் டு ரிவ்யூ த ஆர்டர்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு மேனிஃபெஸ்ட் இஃப் அன் ஆர்டர் இஸ் மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்ரேட்டர் அண்ட் irreconcilable டு கான்ஸ்டியூஷனல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒரு லா இல்லை ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டெரிட்டோரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க, இல்லை நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேஷன், இல்லை ஒரு சீட் வந்து இது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரிசர்வ்டு கேட்டகரி கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பேசிக் இருக்கணும். ஒரு பேசிக்கான ஒரு அப்ஜெக்டிவ் ரீசன், ஃபேக்ட் பேஸ்டு ரீசனாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அவங்க டிஸ்கிரிஷனரியா ஆர்பிட்ரரியா ஒரு மேலிஃபைட் இன்டென்ஷனோட இப்படி ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷனோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு, முக்கியமாக கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்று மேகராஜ் கோத்தாரி விசஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் அண்ட் அதர்ஸ் 1966. இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு ஜுடிஷியரி வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க, அதுல வந்து கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிடுச்சுன்னா டீலிமிட்டேஷனோட ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர, ஆனால் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏதாவது தப்பு பண்ணிருந்துச்சா அதை தட்டி கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் மூலமா கோர்ட் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் பாஸ் பண்ற எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. இதைத்தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனோ ஏதாவது ஒன்று லாவுக்கு புறம்பா பண்றாங்க, இல்லை அவங்களோட பவரோட வரம்புக்கு மீறி வந்து அவங்க ஒரு வேலையை செய்யறாங்கன்னா ஜுடிஷியரி அதை தட்டி கேட்கும். இதே ஜுடிஷியரி அவங்களோட பவருக்கு வரம்புக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயம் செய்யாங்கன்னா அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி தட்டி கேட்கும். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பாடியும் இன்னொரு பாடியை ஒரு செக்குக்குள்ள வச்சிருக்கும். ஒரு பேலன்ஸ் அண்ட் செக்காக இருக்கனால பேலன்ஸ் அண்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டாக்டர் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் செக். ஓகேவா. அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஃபண்டமெண்டல். ஓகேவா. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் இது வந்து கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ்ல டீலிமிட்டேஷன் பண்றதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும்னு. அதை காப்பாற்றணும் இல்லையா. நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் பேஸ்டு ஸ்டேட் அப்படின்றப்ப கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்காக ஆர்டிகல் 82 120க்காக நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஒன்று பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டி டெரிட்டோரியல் யூனிஃபார்மிட்டி ஆஃப் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி பிரின்சிபல்னு சொல்லியிருப்பேன். அந்த பிரின்சிபல் படி எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு ஒரு வேல்யூ. அந்த கான்செப்ட் பிரகாரம் சீட் இன்க்ரீஸ் பண்றதோ இல்லை டெரிட்டோரியல் ரிலேட்டடா அந்த வாக்குச்சாவடி வந்து வேற ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷன் மாத்துறதோ, இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்டை 2 கான்ஸ்டியூஷன்ஸா பிரிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பாப்புலேஷனோட லெவலுக்கும் அந்த சீட்டோட லெவலுக்கும் ரேஷியோ வச்சு பார்ப்பாங்க அந்த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்காகவும். ப்ரிவென்டிங் கெர்ரிமேண்டரிங்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு கெர்ரிமேண்டரிங் என்னன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, இது வந்து நடந்திருக்கு, அதனால வந்து சொல்றேன். இது எல்லாமே நான் எக்ஸாம்பிளா தான் சொல்ல முடியும். இது ஒரு கட்டுக்கதைகளாக நான் எக்ஸாம்பிளா தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல முடியாது. என்னோட சுச்சுவேஷன் அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, அவங்க ரீசெண்டாக ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் டைமும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அப்படித்தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கணும்னா அட் ப்ரெசென்ட் நம்ம தோக்கடிச்சு வந்திருக்க அந்த எதிர்கட்சி இருக்காங்களா, அவங்க எங்கெங்கெல்லாம் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல எந்தெந்த வாக்குச்சாவடியில் அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை டீலிமிட் பண்ணி வேற கான்ஸ்டியூஷன் கூட இணைக்கிறப்ப என்ன ஆகும்னா,
அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நெக்ஸ்ட் எலெக்ஷன் போட்டி போடுறப்ப வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதிராக அமைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேரு பொலிட்டிக்கல் ஜெர்ரிமேண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனை ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவரா பண்றது, அதையும் தட்டி கேட்கணும். சரிங்களா? டீலிமிட்டேஷன் அதனால தான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, நேர்மையா, அப்ஜெக்டிவா பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டையும் ரிலீஸ் பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணுச்சா இல்லையான்றத கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜுடிஷியரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? Transparent delimitation process reduces opportunity for manipulation of boundaries for political gain and helps protect the integrity of elections. Federalism. It shapes the horizontal balance in the federal structure by determining the number of representatives from each state in the national and state legislature. Federalism என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நெகரா இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவரோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் அப்படின்றத கான்ஸ்டியூஷனே பிரிச்சு கொடுத்துருது. சரிங்களா? இங்க வந்து யூனியன் ஸ்டேட், அதாவது பிரிட்டனு, சைனா போன்ற நாட்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேட் ப்ராவின்சஸ்க்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ எங்கேருந்து பவர் வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பவர் வரும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எங்கேருந்து பவர் வரும்னா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புல இருந்து பவர் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கான்ஸ்டியூஷன் தான் பவர் வருது. அதனால தான் சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் வைஸாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை வந்து எல்லா நாடும், அதாவது எல்லா நாடு மீன்ஸ் எல்லா ஸ்டேட்டுமேவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே இருக்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே சரிசமமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிகராக இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டெட்டர்மினிங் த நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் ஸ்டேட். அந்த வாய்ஸ்ன்றது யாரு? ஒவ்வொரு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், எம்பிஸ் தான் வந்து வாய்ஸ். சரிங்களா? அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ஸ்டேட்லையும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும், பாப்புலேஷன் கேப்டாப்ல இருக்கணும். அந்த ஹரிசாண்டல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. வெர்டிகல் பேலன்ஸ், ஹரிசாண்டல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. வெர்டிகல் பேலன்ஸ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பேலன்ஸ் வந்து வெர்டிகல் பேலன்ஸ். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளது வந்து ஹரிசாண்டல் பேலன்ஸ். சரிங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். Historic adjustment. Delimitation has historically adjusted distribution of seats to ensure balanced representatives relative to popular distribution in parliament, state legislature, and local self-government institutions. அப்படின்னு சொல்றாங்க. Effective governance. Fairly drawn constituency aligned with population and demographic patterns enable representatives to better understand and address constitutional needs. உதாரணத்துக்கு ஒரு பக்காவா நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை டிரா பண்ணிட்டோம், ஒரு கரெக்டாக 1,00,000 பேத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், தோராயமா அப்ராக்சிமேட்டா, கரெக்டாக பிரிக்க முடியாது, அப்ராக்சிமேட்டா 1,00,000 பேத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கரெக்டாகவே பண்ணிட்டோம்னா அந்த ஒருத்தர் அந்த 1,00,000 பேருக்கு வந்து ஈஸியாக எந்த நாளும் வாங்கி கொடுத்துட முடியும். அவங்க தொகுதியில் எந்த பிரச்சனைனா அதை ஈஸியாக பார்த்துட முடியும். உதாரணத்துக்கு 2,00,000 பேத்துக்கு ஒரு வேட்பாளர், திண்டுக்கல்ல சரி விருதுநகர்ல 2,00,000 பேருக்கு ஒரு வேட்பாளர், திண்டுக்கல்ல 1,00,000 பேருக்கு ஒரு வேட்பாளர்ன்றப்ப 1,00,000 பேருக்கு ஒரு வேட்பாளர்ன்றப்ப அந்த ஒரு வேட்பாளர் அவரோட நிதி எம்பி ஸ்கீம் இருந்த நிதியாவோ இல்லை எந்த நிதியானாலும் அந்த 1,00,000 பேருக்கு நல்லா பண்ணிடுவார். ஆனால் அந்த 2,00,000 பேருக்கு ஒரு எம்பின்றப்ப அந்த ஒரு எம்பி வந்து அவரோட சோர்சஸ் 2,00,000 பேருக்கு கொடுக்கணுன்றப்ப பக்காவா கவர்னன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃபேர்லி டான் கான்ஸ்டியூஷன் ஹேவ் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்போ புதுசா வந்து 106வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2023 படி, உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், 100 to இப்போ ரீசெண்டா என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன, 101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன, 102, 103, 104, 105 சொல்லிட்டு எல்லா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் என்ன அப்படின்றத, அது என்ன பர்பஸ், அது அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத 100ல இருந்து 106 வரைக்கும் ரீசெண்டாக இந்த எல்லா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல. ஸோ 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டோட்டல் எம்பி, அதாவது பார்லிமெண்ட்ல இருக்க லோக்சபா, ராஜ்யசபால டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபால டோட்டல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்ல 33% வந்து கம்பல்சரியா உமன் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வேஷன் பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பில்லு வந்து அந்த அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்கணும். டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா டீலிமிட்டேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க? 10 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா சென்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு நடக்கிறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எங்க அதிகமா இருக்காங்க, எங்க கம்மியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பக்காவான ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து மக்கள் தொகை கணக்கு இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்றது தான் ஈஸி. அந்த டீலிமிட்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம சட்டத்தை கொண்டு வரது தான் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், கவர்னன்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? அது 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா பண்ணாங்க. சரி, டீலிமிட்டேஷன் பண்றதா என்ன இஷ்யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபெடரல் இம்பேலன்ஸ். Delimitation process based only on population. Population மட்டும் தான் பேஸ் பண்ணி delimitation பண்ண போறாங்க. Can benefit high growth states. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ், பீகார் வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கனால அவங்களுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பாப்புலேஷன் கம்மியாயிட்டே இருக்கனால நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நேஷனல் லெவலில் ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்றாங்கன்னா அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணி அந்த பாலிசி வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அவங்களுக்கு அந்த பாலிசி வந்து
பாஸ் பண்ணிட முடியும். அந்த பாலிசி நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு அந்த பாலிசினால பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. இதை வந்து எங்களுக்கு வாய்ஸ் இல்லாமல் போயிருது, எங்களோட நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து கம்மியாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆனால் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் பில் வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த பில் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அது என் கடமை. ஸோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் 5 சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, இந்த 5 சதர்ன் ஸ்டேட்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிஸும் இப்போ அட் ப்ரெசென்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிஸ் இன் ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவும் கணக்கெடுத்து வச்சோம்னா 24% வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கு. சரிங்களா? நம்ம ஃபியூச்சர்ல சீட்டை வந்து 50% இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். உத்தரப்பிரதேஷ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், பீகாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், எங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். தமிழ்நாடுக்குமே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், அங்க பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓவரால் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் இன்னும் அதே 24% தான் இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க பார்க்காதீங்க, அப்சல்யூட் நம்பர் வைஸ் பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து ஒரு 70 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்பி சீட்டு. நீங்க 50% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா 70 வந்து 70 + 35 போட்டோன்னா எவ்வளோ வருது, 105 ஆயிருது. இதே தமிழ்நாட்டுக்கு வந்து 39 சீட்னு வச்சுக்கோங்க, 39 + 50% போட்டோம்னா எவ்வளோ வருது, டக்கு டக்குன்னு சொல்லணும்ல, லைவ்ல இருக்கனால கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. 19 + 5 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 19 + 5னா ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க, ஒரு 58 சீட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 70க்கும் 39க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 40 வச்சாலும் 70 வச்சாலும் 31 சீட்டு, சாரி ஆமாம் 31 சீட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்போ 105க்கும் 58க்கும் எவ்வளோ ஸ்டேட் டிஃபரன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 50க்கு மேலே சீட்டு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 50 பக்கத்தில் வந்து சீட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்து கூடுது இல்லையா, நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து சொல்றாங்க. அதனால வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லுவாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பாஸ் பண்ணுறது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்ல தேவையே கிடையாது. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சென்ட், இது 2 டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பில்லை பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, 50% இன்க்ரீஸ் பண்ணுற பில்லு. பட் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து ரூலிங் கவர்மெண்ட் கிடைக்காத காரணத்தினால அந்த பில்லு டிஃபீட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா என்னன்னு நீங்கள் படிக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் த ஹவுஸ், டோட்டல் நம்பர் சரி more than 50% of the house present and 2/3 of members present and voting அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போனா மினிமம் நம்பர் ஆஃப் எம்பிஸ் ரெக்வயர்டு டு பாஸ் த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கணும். இப்படித்தான் வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, அது இதெல்லாம் வந்து படிக்கணும்னா எங்கே சார் படிக்கிறது, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் ஏஐன்னு ஒன்று இருக்குது, ஜெமினை, கூகுள்லாம் இருக்குது. நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க, போட்டு எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் போட்டால் போதும், அழகாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் அனாலஜிலாம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். Reserved constituency governance system provides reservation for SCs and STs within Lok Sabha and state assemblies. However, concerns persist that placement of this constitution may not accurately reflect the actual demographic distribution of these communities அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு 2022 ஒரு சில தொகுதிகளில் வந்து SC ST வகுப்பினரோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்திருக்கலாம், 2026 மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். மக்கள் வந்து மைக்ரேட் ஆவாங்க, ஒரே இடத்துலயே இருக்க மாட்டாங்க இல்லையா, மைக்ரேட் ஆவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீலிமிட்டேஷன் பண்றப்ப பக்காவா பண்ணணும், இல்லைன்னா அதோட எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்று லேக் ஆஃப் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? The current process lacks transparency and public participation as decides the current process lacks transparency and public participation as decisions are made primarily by the delimitation commission composed of political appointees. This may lead to disconnect between people and the boundaries that are drawn அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது, ரூலிங் பார்ட்டி வந்து பவர்ல இருக்கிறப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் அப்பாயிண்ட் பண்றா, பார்லிமெண்ட் ஆக்ட்ல டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கு, அதை அப்பாயிண்ட் பண்றது யாரு, பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா, ரூலிங் பார்ட்டி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பிரசிடென்ட் தான் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆள்களை வந்து அப்பாயிண்ட் பண்றப்ப அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஆட்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக வந்து ஜெர்ரிமேண்டரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம், டீலிமிட்டேஷன் இஷ்யூஸ்.
representational imbalance, delays in conducting census led to the distortion in representation compared to present population distributions, diluting effective political representation and access to elected representatives. அதாவது சென்சஸ் இது வரைக்கும் பண்ணாதனால இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா கரெக்டாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அலோகேட் பண்ணல, சீட் அலோகேட் பண்ணனா பண்ணியும் பிரோஜனம் கிடையாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் டீலிமிட்டேஷன் தான் என்ன, யாரை வந்து அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஆக்டுக்கு கோர்ட்டுக்குள்ள சம்பந்தம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன், இஷ்யூஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லலாம். இது போதுமானது. இதை வச்சு நீங்கள் மெயின்ஸாக அழகாக மார்க் எடுக்கலாம். கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ற சொல்லியிருக்கிறேன். அது போக இன்டெப்த்தாகவும் இறங்கி சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸ் வே ஃபார்வர்ட் கன்க்ளூஷன் இதை போடலாம் அழகாகவும். இப்போ யூரோப்பியன் யூனியன் இது இந்தியாவுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா உலக நாடுகளுக்குமே ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகும், ஒரு சில இடங்களில் பாப்புலேஷன் கம்மியாகும். இப்போ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து வெவ்வேறு நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்காங்க. இது வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட யூரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றியமாக இருந்து அதை யூரோப்பியன் யூனியனாக வச்சிருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி கோர்ட் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்குது. நமக்கு எப்படி லெஜிஸ்லேட்டிவ் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஜுடிஷியல் பாடி இருக்கோ அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்குமே 3 இருக்குது. ஆனால் இது காமனாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியாக இருக்கும். அது போக எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒன்றியத்துக்கும் தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சீட் இஸ் டிவைடட் பிட்வீன் 27 மெம்பர் கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல். இந்த 27 மெம்பர் கண்ட்ரிஸ் தான் 220 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அந்த பார்லிமெண்ட்டில். அது எந்த பேசிஸில்? டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல். அப்படின்னா என்ன சார் கேட்டால் அது ஒரு டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷனல். நம்ம வந்து என்னது யூனிஃபார்ம் டெரிட்டோரியல் பிரின்சிபல்னு சொல்லணும் இல்லையா? இது வந்து டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல். அப்படின்னா என்ன பிரின்சிபல்னு கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் ரேஷியோ, பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்டில் இன்க்ரீஸ் ஆக அந்த ஸ்டேட்டில் வந்து சீட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஒன்று. இன்னொரு கண்டிஷன் படி பார்த்தோன்னா சப்போஸ் ஜெர்மனியில் 23 லட்சம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸாம்பிள் தான், எதுவுமே உண்மையான நம்பர் கிடையாது. 23 லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா 23 சீட்டு. சப்போஸ் அந்த பாப்புலேஷன் 30 லட்சமாக மாறிடுச்சுன்னா 30 சீட்டு. ஓகேவா? இது ஜெர்மனியில். யூரோப்பில் சிறிய நாடுகள் இருக்குது. மால்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாடு இருக்குது. அந்த நாட்டில் மொத்த பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அப்போனா எத்தனை சீட்டு கொடுக்கணும்? 5 சீட்டு தானே கொடுக்கணும். அதுதான் கிடையாது. சின்ன நாடுன்றனால அவங்களுக்கு 5 சீட்டு மட்டும் கொடுத்தோம்னா அவங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல போயிட்டு அவங்களுக்கான தேவையானதை அவங்க அடிச்சு வாங்க முடியாது. பேசுறதுக்கு 5 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம், ஒரு பக்கம் 100 பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் 5 பேர் இருக்கிறோம்னா நம்ம 5 பேர் பேசுற வாய்ஸ் கேட்குமா, அந்த 100 பேர் பேசுற வாய்ஸ் கேட்குமா? அந்த 100 பேர் என்ன, அவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க என்ன வேணுமோ அவங்களே அதை செஞ்சுட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ 5 பேர் நம்ம பேசி ஒரு பொருத்தும் முடியாது. அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால தான் இந்த டிக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா 5 லட்சம் பேரா இருந்தாலும் அங்க அவங்களுக்கு 10 சீட்டு ஒதுக்குறாங்க. இப்போ புரியுதா? பொதுவா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனா சீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா குறைவான பாப்புலேஷன் உள்ள நகரம் உள்ள ஸ்டேட்லயும் கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுக்கப்படும். அந்த இடத்துல அவங்க ரேஷியோ வந்து வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே, இதுக்கு பேர் டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல். ஆனா யூஎஸ்ல வந்து என்னன்னா மிச்சிகன், டெக்ஸஸ், மிசிசிப்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு. மொத்தம் 50க்கு மேல ஸ்டேட்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாப்புலேஷன் எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ அத்தனை பெர்சன்டேஜ் கரெக்டா வந்து ரெப்ரஸன்டேஷன்லையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து மெத்தட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படிம்பாங்க. சரிங்களா? அங்க வந்து அந்த மாதிரி தி சீட் அமாங் தி ஸ்டேட்ஸ் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் த்ரூ மெத்தட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சென்சஸ் எடுத்துட்டு ஓவரால் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் வைஸாக பிரிச்சு போட்டுருவாங்க. இது யூஎஸோட கான்செப்ட். இதுதான் இன்டர்நேஷனல் ப்ராக்டிசஸ். இதான் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியன் ப்ராக்டிஸை எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் டிக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல் நம்ம நாடும் யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெவலில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பார்லிமெண்ட் லெவலில் யூஸ் பண்ணுறோமானா யூஸ் பண்ணுறோம். யூனியன் டெரிட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். யூனியன் டெரிட்டரிஸ்ல ரொம்ப சின்னது. டெல்லி, புதுச்சேரியில் ரொம்ப சின்னது. ஆனால் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. டெல்லியில் ஓகே, பட் பாண்டிச்சேரியில் பாப்புலேஷனுமே கம்மி தான். இருந்தாலுமே பாண்டிச்சேரிக்குன்னு சொல்லிட்டு எம்பிஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி சிக்கிம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏ, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எம்எல்ஏக்கள் வந்து இத்தனை பாப்புலேஷனுக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது 10 லட்சம் பேத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 20 லட்சம் பேத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வந்து ஒரு சில ஸ்டேட்ல எக்ஸப்ஷன்.
எந்தெந்த ஸ்டேட்டில் எக்ஸப்ஷன் 20 லட்சத்துக்கும் கம்மியாக பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட்ஸ்லாம் தான் எக்ஸப்ஷன். நாகாலாந்து, சிக்கிம் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து எக்ஸப்ஷன். அங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேஜ் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன ஸ்டேட்டு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹிமாலய மலைத்தொடரில் இருக்கிறாங்க, அதனால அங்கே அடிக்கடி நிலநடுக்கம் வரலாம், இயற்கை பேரிச்சற்றங்கள் வரலாம், செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூ இருக்கலாம். ஏன்னா பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறாங்கனால நல்ல ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும், மக்களோட பிரச்சனையை டக்குன்னு கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அங்கே சில விஷயங்கள் வந்து பண்ணப்படுது. அது வந்து ரெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனல் பிரின்சிபல் மாதிரி தான் அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ வே ஃபார்வர்ட் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எதை பேஸ் பண்ணிக்கோம்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை பேஸ் பண்ணி வைங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன் ஜியாகிரபி நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஹியூமன் ஜியாகிரபியும் பாலிட்டியும் இந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகுது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னன்னா, ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு பெண்மணி சராசரியாக இந்திய நாட்டில் கேரளா இல்லை தமிழ்நாடு எடுத்துக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி சராசரியா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் டைம் பீரியட்ல ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சைல்டு எத்தனை பேரை பெற்றெடுக்கிறாங்கன்றது தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு அழகா இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இதுல டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னு ஒன்று இருக்கும், அது வேற இது வேற. டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வேரி ஆகும். ஆனா நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை பொதுவா 2.1ன்னு வச்சிருக்கோம். அது என்ன சார் 2.1ன்னா, உதாரணத்துக்கு உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் 2 பேரை பெற்றெடுத்துருக்காங்கன்னா அவங்க வயசானி போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல திரும்பி அந்த 2 பேர் வந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்க தங்கச்சி நீங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாப்புலேஷன் லெவல் இந்தியாவில் குறையாது. எந்த பாப்புலேஷன் எப்படி போச்சோ அதே பாப்புலேஷன் லெவல் அடுத்த ஜென்ரேஷன் திரும்பி ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுதான் 2. ஓகேவா? 2.1 ஏன் சார் வருது அப்படின்னா, சில மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாலையும் இந்தியாவில் பெண்களோட பாப்புலேஷன் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மின்றனாலையும் அந்த 0.1 கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டெப்தா போய் படிக்கணும் அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேவா? அது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் பக்காவா யூஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எனக்குமே வந்து புரியல. ஆனா 2.1 அப்படின்றது வந்து கான்செப்ட். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, செக்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டா இருக்குது. உதாரணத்துக்கு 1000 மேல் இருக்காங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 950 940 தான் இருக்கிறாங்க சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அப்படின்றப்ப நமக்கு பெண்கள் சைடில் வந்து கொஞ்சம் ரேஷியோ கூட்டி காமிக்கணுன்றக்காக 2.1 கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால 2.1 போட்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாக 2 தான். ஸோ 2 பேரை நீக்கிட்டு, இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வீட்டில் 2 பேர் இருந்தால் தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2ன்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். டிஎஃப்ஆர் 2ன்னு இருந்துச்சுன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும் அடுத்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன். இப்போ சப்போஸ் இந்தியாவோட டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு 2.1, ஆனால் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.5ன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் பெற்றுருக்காங்க, பக்கத்து வீட்டில் 2 குழந்தை பெற்றுருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 1.5 குழந்தை, இந்தியா முழுக்க எல்லாரும் 1.5 குழந்தை தான் பெற்றுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒவ்வொரு வீட்டில் சராசரியாக 2 அப்பா அம்மா, அதாவது ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை தான் பெற்றுருக்காங்க அப்படின்றப்ப அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ பாப்புலேஷன் கம்மியாகுது இல்லையா? ஸோ கம்மியாயிருச்சு அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை காட்டிலும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுதுன்னு அர்த்தம். இதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னு அர்த்தம். இதே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி இனப்பெருக்க ரேட்டை வச்சு கணக்கு பண்ணிக்கலாம். எப்படின்னு ஸ்டேட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இப்படி சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்து எல்லாருக்குமே சரிசமமான லெவலில் ஸ்டேட்ஸ் வந்து அமையும். சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு கம்மியாயிருச்சு. எந்தெந்த ஸ்டேட்? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு கம்மியாயிட்டு இருக்கு. பிலோ 1.5க்குலாம் வந்து கேரளாவில் போயிடுச்சு. கேரளாவில் அட் ப்ரெசென்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.1. ஆனால் அங்கே இனப்பெருக்கம் ஆகிறவங்க குழந்தைங்களை புதுசாக பிறக்கிற குழந்தைங்களோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு பார்த்தீங்கன்னா 1.5க்கும் கம்மியாயிருச்சு. அதாவது ஒரு சில வீட்டில் ஒரு குழந்தைகள் கூட பெற்றெடுக்கிற ஒரு சில குழந்தைகளோட பெற்று எடுக்காத சூழ்நிலையில கேரளா போயிட்டு இருக்கனால அங்கே பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு கேரளாவில். அதனால புதுசாக குழந்தைகள் பிறக்காதனால 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க அதிகமாக இருக்கிறாங்க, தவிர 40 வயசு கம்மியாக இருக்கிறவங்க பாப்புலேஷன் கம்மியாகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாப்புலேஷன் அங்கே வயசாகிட்டே போயிட்டு அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கணக்கில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஸோ டிஎஃப்ஆர் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிலிமிட்டேஷன் பேஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், இந்த ஜெர்ரிமெண்டரிங்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், எதன் அடிப்படையில் சீட் அலோகேட் பண்ணுறீங்க, எந்தெந்த தொகுதியை ரிசர்வேஷன் தொகுதின்னு எதற்கு காரணத்தினால கொடுக்குறீங்கன்றத பப்ளிக்காக எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லுங்க அப்படின்றாங்க. பீரியாடிக் ரிவ்யூ, இப்போ வந்து சென்சஸை வந்து ஒரு 26 ஃபர்ஸ்ட் 25 வருஷம், அடுத்து ஒரு 25 வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து நம்ம டிலிமிட்டேஷனை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் சென்சஸ் வருஷம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கோவிட் ஆரம்பிச்சனால சென்சஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பொதுவாக சென்சஸ் வந்து 2020 நடந்திருக்கணும், கோவிட் நடந்துருச்சு அப்படின்றனால
6 வருஷம் தள்ளி போய் இப்போ 2026 சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க திரும்பி. ஸோ அது வந்து கரெக்டாக எவ்ரி 10 இயர்ஸ் பக்காவாக பண்ணிருங்க. அதுக்கேற்ற மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷனை அப்பாயின் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி சென்சஸை பேஸ் பண்ணி வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பீரியாடிக் ரிவ்யூ கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எஃபெக்டிவ் ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்களோட கலாச்சாரத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ரைட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் பக்காவாக அவங்க எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சீட் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எந்த கான்ஸ்டியூஷன் அவங்க அதிகமாக இருக்காங்களோ அந்த தொகுதியை வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் தொகுதியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் டீலிமிட்டேஷன் கமிஷனை பத்தி படிச்சது. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சில டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, கார்பரேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு சில டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் அனுப்பும். ஒரு சில டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வசூல் பண்ணும். இன்கம் டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வசூல் பண்ணும். வசூல் பண்ணதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்படி பிரிச்சு கொடுக்கறத எப்படி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும், மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் தீர்மானம் பண்றாங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் தீர்மானம் பண்றாங்க. அவங்க எதனா அடிப்படையில தீர்மானம் பண்றாங்கன்னா ஒரு 5 ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. 5 to 6 ஃபேக்டர் வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதுல 3 ஃபேக்டர் தான் கொடுத்துருக்கிறேன். மீதி ஃபேக்டர்ஸ் என்ன, எந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையில ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஹரிசான்டல் எவல்யூஷன் அமாங் த ஸ்டேட் கவர்மெண்ட், கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே பெர்சன்டேஜ்ல வந்து டேக்ஸ் டிவோல்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது எந்த ஃபேக்டர் அடிப்படையில் ஹரிசான்டல் டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸ் நடக்குது அப்படின்றத சொல்லுங்க. வெர்டிகல் டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டேக்ஸ் டெவல்யூஷன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அதே பெர்சன்டேஜ் இருந்துச்சா, இப்போ ரீசெண்டாக மாறிச்சா, எந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல அந்த பெர்சன்டேஜ் வேரி ஆச்சு, எந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் அந்த வெர்டிகல் டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸ் ரேட்டு பெர்சன்டேஜ் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கிறாங்க, கூட்டியிருக்கிறாங்க அப்படின்றதுலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால அதையும் டீட்டெயிலாக படிங்க. ஓகேவா? ஸோ இன்கம் டிஸ்டன்ஸ்னா எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எந்த ஸ்டேட் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணுறது. பாப்புலேஷன் சைஸ் எந்த ஸ்டேட்ல வந்து 2011 சென்சஸ் படி அதிக பாப்புலேஷன் இருக்காங்க, எந்த ஸ்டேட் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறாங்க. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் எந்த சில ஸ்டேட் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 1970, 80, 90களில் ஃபேமிலி பிளானிங் ப்ராசஸ்னால சொல்லப்பட்ட அந்த பாலிசினால சில ஸ்டேட் வந்து பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டிக்கக்கூடாது. பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லி சில ரிவார்டு கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணால் தவறிட்டாங்க. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்றப்ப அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் எல்லா இடத்துலையும் கன்க்ளூஷன் வந்து பேலன்ஸ் தான்ப்பா. பேலன்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இதை தான் வந்து பேலன்ஸாக கன்க்ளூஷனாக வந்து நம்ம மெயின்ஸ் ஆன்சர்லையும் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈஸி நெட். இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷனோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்ல இன்னும் விரிவாக்கமாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பார்த்துட்டோம். அதோட இஷ்யூஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக ஈஸியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சார்னு படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஓகேவா? ஈஸி நெட்னா என்ன, அதைத்தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஈஸி நெட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து எங்கேயாவது கொண்டு வந்துருக்காங்கன்னா பீகார் 2025 அசம்பிளி எலெக்ஷனில் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈஸி நெட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே கொடுத்துருக்குறேன். அது ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம எலக்டோரல் ரோலில் நம்ம பேர் இருக்கா, நம்ம அப்ளிகேஷன் புதுசாக சப்மிட் பண்ணியிருக்கோம்னா அட்ரஸ் மாற்றுறதுக்கோ இல்லை இணைக்கணும் இல்லை நீக்கணும் அப்படின்ற ஓட்டர் ஐடியில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீக்கணும் இல்லை ஓட்டர் ஐடியவே நீக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது சப்மிட் பண்ணிருக்கோமோ அதை ட்ராக் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம எபிக் நம்பர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி நெட்டில் நம்ம போய் தேடி எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் 145 கோடி மக்கள். அதில் ஓட்டு போடக்கூடிய 18 வயசு நிரம்பிய மக்கள் எல்லாத்துக்குமே 145 கோடி இந்தியாவோட மக்கள் தொகை. அதில் 18 வயது நிரம்பிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18 வரை வந்து நிரம்பியவர்கள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி பேர் பக்கத்தில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், கெஸ் பண்ணுறேன். சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அத்தனை பேர்த்துக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். இந்தியா உலகத்தொகை மக்கள் தொகையே வந்து பார்த்தீங்கன்னா 900 கோடி தான் நினைக்கிறேன். 9 பில்லியன் சவுல்ஸ், 900 கோடி. அதில் இந்தியாவிலே 145 கோடி இருக்கிறாங்க. மொத்தம் 254 நாள் இருக்குப்பா. 254 மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 200 கிட்ட வந்து ரெகனைஸ்ட் ஆயிருக்கு. மீதி 54 நாடுகள் வந்து என்ன அன்ரெகனைஸ்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு மெசேஜ் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள்.
மெல்ல நடத்துங்க சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் பாருங்கள் ஸ்லைடு 28 தான் ஓடி இருக்கேன். இன்னும் 79 ஸ்லைடு இருக்குது. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போகணும் இல்லையா? ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துகிறேன். அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இன்னும் ரெகுலராக படிங்க செல்ஃப் ஸ்டடி. அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது இன்ஸ்டியூட் இருந்தால் ஜாயின் பண்ணிருங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் பாருங்கள். பார்த்துட்டு நம்மக்கிட்ட ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இருக்குது. முக்கால்வாசி சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது தான். நான் சர்வீஸ் போகிற மாதிரி எடுத்து வச்சது தான். பாருங்கள். அதை பார்த்து டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நீங்கள் டைம் டிலே பண்ண நீங்கள் கிளியர் பண்ணுற அந்த வருஷங்கள் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. See you next classes.